குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, விநாயகப் பெருமான் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் புதுசாகவும் புராண கதையோடு சேர்த்து நம்மளுக்குள்ளே விநாயகப் பெருமான் எப்படி இருக்கிறாருங்கிற தத்துவத்தையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்க போகுது. சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி அவர்களும் சிவனாரும் ரிலாக்ஸாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சிவனாரை பார்க்குறக்கு நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பார்வதி தேவி அவர்கள் தனியாக இருக்கிறப்ப திடீர்னு யாரோ வராங்க போகிறாங்க. அதே மாதிரி ஒரு தடவை நம்ம சிவனாரே வராரு போகிறாரு அப்படிங்கிற ஒரு சமயத்தில் தனக்கு ஒரு துணையாக காவலுக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மஞ்சளை பிடிச்சி அதை ஒரு பிள்ளையை உருவாக்கி தனக்கு காவலாக வச்சுட்டு அவங்க குளிக்க போயிடுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து நம்ம சிவனார் வராரு. சிவனார் வரவும் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்குது. அப்படி தடுக்கிறப்போ என்ன தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனுடைய தலையை வெட்டிடுறாரு. அப்படி வெட்டி விழுந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த சமயம் கரெக்டாக பார்வதி அம்மா அவங்க கரெக்டாக வெளியில் வராங்க. பார்க்கவும் இந்த மாதிரி தலை வெட்டி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி சிவனார் சொல்கிறாரு, என்னை தடுத்தா அதான் நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அழுகவும், அதுக்கப்புறமா சரி இருங்க நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நந்தி பகவானை அனுப்பிச்சு இந்த மாதிரி வடக்க எந்த மிருகம் தென்படுதோ, வடக்க எந்த உயிர் தென்படுதோ அதனுடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லவும், நந்திய பகவான் போயிருக்கவும் அங்கே வடக்க பார்த்தா ஒரு யானை தான் தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் யானையோட தலையை வெட்டி கொண்டு கொடுத்தாரு. சிவபெருமான் அந்த யானை தலையை விநாயகருக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா விநாயகர் உருவான கதை. இது புராண கதை, ஓகேங்களா? ஆனால் நம்மளுடைய உடம்புக்குள்ளே விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லி தெரியுங்களா? நான் ஒன்றா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அதாவது அவருடைய உடம்புல பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் ஒரு தத்துவமாக இருக்கார். அவருடைய உருவ அமைப்பை பார்த்திங்கன்னா அவரோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா தும்பச்சாங்காயோடு இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு. அது எதை குறிக்கும்னா, நம்மளுடைய உடம்புல நெத்தியில் பீனியல் சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பி இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சுழுமுனை நாடி அப்படிங்கிற ஒரு நாடி ஒன்று வரும். அந்த நாடி பார்த்திங்கன்னா யானையோடைய தும்பச்சாங்காய் மாதிரியே சுருன்னு இருக்கும். இது எதுக்குன்னா, அந்த பீனியல் சுரப்பிக்கும் பிட்யூட்ரி சுரப்பிக்கும் நடுவில் இந்த சுழுமுனை நாடிங்கிறது இருக்கும். அதை வெளியில் தத்துவமாக காட்டுறதான் நம்ம விநாயகரை விநாயகரோடைய தலை தும்பச்சாங்காய் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கும்பிட்றோம். அங்கே வெளியில் விநாயகரை கும்பிட்ற சமயங்களில் இந்த சுழுமுனை நாடிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நம்ம விநாயகரை கும்பிடும்போது அங்கே விநாயகரை கும்பிட்றப்போ பார்த்திங்கன்னா அந்த சுழுமுனை நாடியில் உள்ள வினைகள் எல்லாம் நீங்கும். அதாவது இந்த சுழுமுனை நாடியில் பார்த்திங்கன்னா உள்ள கழிவுகள் எல்லாம் நீங்கும். அதுக்காகத்தான் நம்ம விநாயகரை கும்பிட்றோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்கள் கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா தோப்புக்கரணம் இதெல்லாம் போடுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தோப்புக்கரணம் போடுறப்போ பார்த்திங்கன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் அதிகமாக செல்லும். காதுகளை ப்ரெஸ் பண்ணுறப்போ இது ஒன்றுங்களா. மெயினான காரணம் என்னென்னா, நம்ம அந்த சுழுமுனை நாடியை க்ளீன் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம விநாயகரை கும்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் அவர் முழு முதற் கடவுள்னு சொல்கிற காரணமே நம்மளுடைய உடம்புல இறைவனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா முதல்ல பீனியல் சுரப்பிக்கிட்ட அதுக்கப்புறம் பீனியல் சுரப்பியிலிருந்து சுழுமுனை நாடி அப்படிங்கிற நாடி வழியாகத்தான் கீழே உள்ளே வரும். அப்படி வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் தங்கு தடையில்லாமல் உள்ளே வர்றதுக்காக முதல்ல அந்த சுழுமுனை நாடியை சுத்தம் செய்யணும். அப்படிங்கிறக்காக நம்ம அந்த சுழுமுனை நாடியை வெளியில் அதே மாதிரி இருக்கக்கூடிய விநாயக பெருமானை கும்பிட்றோம். இதுதான் காரணமே, வேறு எது காரணமெல்லாம் இல்லை.
இதுக்காக தான் வந்து விநாயகரை வந்து வெளியில் வந்து கும்பிட்றோம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னால் யாருக்கு புரியாது அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளியில் வந்து இந்த மாதிரி விநாயகர் அப்படின்னு ஒரு கதைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு உருவம் கொடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி கும்பிட்ருக்கோம். இது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம்.